தமிழ் சினிமாவோட அடுத்த டாப் ஸ்டார்னு சொல்லலாம். அவரோட அடுத்த லெவல் ஆஃப் சினிமா உலகத்தை என்ன பண்ணுன்ட்டு அந்த மாதிரி விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ரீசெண்டா அவரோட ரவி மோகன் ஸ்டுடியோன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அதை வச்சு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படமா அவரே டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படம் பேர் தான் ப்ரோ கோட். உண்மையிலேயே ஜெயம் ரவி இது அவரோட புது முயற்சியா இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு இந்த ஒரு விஷயம் பண்றாரு. அவரோட முயற்சிக்கு நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சலாம். ரீசெண்டா நடந்த சினிமா அப்டேட்டும் சினிமா டாபிக்ஸை பத்தி இந்த தடவை பார்க்க போறோம். அடுத்த தளபதி எஸ்கே சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதின்னு சும்மா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, கோட் படத்துல சிவகார்த்திகேயன் கிட்ட அந்த துப்பாக்கியை விஜய் கொடுத்திருப்பாரு. இதை பத்தி சிவகார்த்திகேயன் மெட்ராஸியோட ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸா நான் எப்பயுமே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டதுல அவரோட ஃபேன்ஸ் எப்பயுமே அவருக்கு லாயலா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் விஜய் ஃபேன்ஸை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல, அஜித் ஃபேன்ஸையும் சொன்னாரு, ரஜினி ஃபேன்ஸையும் சொன்னாரு, கமலஹாசன் ஃபேன்ஸையும் சொன்னாரு, ஏன் தனுஷோட ஃபேன்ஸையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எஸ்டிஆர் சிம்புவோட ஃபேன்ஸையும் சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மெட்ராசி ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரெய்லர்ல சில துப்பாக்கி ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதனாலேயே ஒரு தளபதியோட கொஞ்சம் லிங்க் பண்ணி பேசுறாங்க. அந்த துப்பாக்கி கொடுத்தல இருந்து இவர் இந்த துப்பாக்கி ரெஃபரன்ஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே ஆடியோ லான்ச்ல அனிருத் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் ஃபீல்ட் அவுட் ஆகி போனா கூட எஸ்கே இந்த ஒரு சினிமாவில் இருந்தான்னா அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா அடைவேன்னு சொல்லியிருக்காரு. அனிருத் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்ட் அவுட் ஆகி போறதுன்னு சொன்னதில்ல, எல்லாம் சாயேபின்கர் வந்ததுல இருந்தா இப்படி சொல்றாரு. ஒருவேளை இருக்குமோ? இந்த ஒரு நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு நியூஸ் உண்மையிலேயே ஒரு தரமான நியூஸுங்க. அது என்னன்னா, பென்ஸ் படம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் நியூஸ்ல வரக்கூடிய ஒரு படமா இருக்கு. இதோட ஹீரோ யாருன்னா நம்ம ராகவா லாரன்ஸ். இந்த ஒரு படத்துல இன்னொரு ஹீரோ நடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் ரவி மோகன். இந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமான போறதா கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே இந்த ஒரு நியூஸ் உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அந்த ஒரு படம் உண்மையிலேயே தரமா இருக்கு போது. அந்த ஒரு படத்துல ஏற்கனவே மலையாளத்துல ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் நிவின் பாலி கூட ஜெயம் ரவி, அதுக்கண்டு ராகவா லாரன்ஸ், இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னுமே அந்த படம் பயங்கரமா இருக்க போகுது. லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஒரு பெரிய படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரை வச்சு பண்றாருன்னா, கமலஹாசனையும் சூப்பர் ஸ்டாரையும் ஒரே ஸ்கிரீன்ல வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். அந்த படம் கூலி படம் மாதிரி மொக்கையா பண்ணாம இருந்தா ஒரு தரமா பண்ணியிருந்தாருன்னா இந்த ஒரு படம் ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்கா இருக்கணும். கூலில இருந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு கத்துக்கிட்டோம். லோகேஷ் கிட்ட அதிகமா எதிர்பார்க்க கூடாது. அவர் பண்றதை பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே விட்டணும். அவர் தரமா பண்ணா நல்லா இருக்கும். உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஒரே ஸ்கிரீன்ல நடிக்கிறது எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? உங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கான்வாஸ் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் நடிச்சா எப்படி இருக்கும்? மறக்காம பெர்லின் டெக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.